ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். என்னோட மகன் இன்றைக்கு ரொம்ப கோவமாக இருக்கிறாரு. என்ன விஷயம்னா, அவருக்கு ஃபோன் கொடுக்கணும். நாங்கள் என்கிட்ட இருக்கிற ஒரு ஃபோன் தான் அவருக்கு எந்த நேரம் கார்ட்டூன் பார்ப்பதற்காக ஃபோன் கொடுக்கணும். என்னோட பொண்ணை பாருங்க, அவள் ஃபோனையே எதிர்பார்க்க மாட்டா. அவள் சின்ன பொழுதானே. அப்புறம் இவர் ஃபோனில் விளையாடி கொண்டு இருந்தால் அவள் அழுது கொண்டு இருப்பா ஃபோன் வேணுமெண்டு. ரெண்டு பேரையும் இந்த ஃபோனால் வச்சு சமாளிக்கப்படுற பாடு இருக்கே, ரொம்ப கஷ்டம். அவள் எப்பவும் ஜாலியாக இருப்பா. அவள் பாருங்க, அவள் ஓடி விளையாடும்போது இவரும் அவையோடு சேர்ந்து ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஆனால் எப்போது ரெண்டு பேரும் ரொம்ப பாசம், ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சண்டை பிடிப்பாங்க, அடுத்த நிமிஷமே ஒத்துமையாயிடுவாங்க. சரியான பாசம். இதே அண்ணா அப்படின்னு சொன்னாலே ரொம்ப இரக்கம். எதையாவது சாப்பிடப்பனாலும் அவருக்கு கொடுத்து கொண்டு தான் சாப்பிடுவா. அதேமாரி அவரும் அப்படித்தான். தங்கான்னு சொன்னாலே உயிர். எதையுமே சாப்பிடும்போது கடையிலையோ சரி ஏதோ ஒரு பொருளை வாங்கும்போது தங்காக்கு அம்மா வாங்குங்கன்னு சொல்லி அதை இதையும் காட்டி கொண்டிருப்பாரு. மக்களே, என்னோட பைத்தச்செடி தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட மகன் காட்டுறாரு, அம்மா இந்த செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு பாருங்க. அப்புறம் என்னோட நிலக்கடலை தோட்டத்துக்கு கொண்டு போறாரு. அம்மா இதையும் காட்டுங்க ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டி போறாரு. எங்களோட மகளும் சேர்ந்து ஓடுறாவோ, நானும் சேர்ந்து காட்டணும் அப்படின்னு. அப்புறம் அவர் பார்த்தாரு, நாம இருக்கிறோமா அப்படின்னு நினைச்சிட்டு போனுக்கு கொண்டிருக்காங்க. ஒரு போன் எனக்கு என்ன சொல்ல, ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ஃபோனை வச்சு கொண்டு வீடியோ எடுக்கணும், அவருக்கும் கொடுக்கணும். அவர் நிறைய ஃபோன் பார்ப்பார். விளையாட்டு சாமான் நிறைய இருக்குது அவருக்கு. எல்லாம் இருந்தாலும் ஃபோன் தான் அவருக்கு வேணும். செல்லம் கொடுத்து வளர்த்ததால் அவங்களோட அப்பா, அதால் அவர் அப்படி இதாகிட்டார். எனக்கு ஃபோன் கொடுக்க விருப்பம் இல்லை, இருந்தாலும் கவலையாக இருக்கும் அழுது கொண்டு இருக்கும்போது. சில டைமில் கொடுத்துருவேன். அவர் சொல்கிறாரு, என்னோட கச்சன் தோட்டம் இல்லை அப்பா, காட்டுங்கோ அப்படின்ட்டு, எப்படி இருக்குன்னு பாருங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் காட்டவில்லைன்னு சொல்ல, அம்மா இங்கே கிட்ட வாங்க காட்டுங்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மாறாரு, திரும்ப மாறி அம்மா காட்டுங்கோ அப்படின்ட்டு அவையும் மாறாவும். அப்புறம் என்னோட நிலக்கடலை தோட்டத்தை பாருங்கள். நான் அரைக்கிற அளவில் தான் செய்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கெல்லாம் தண்ணி அடித்து கொண்டு இருக்கிறேன் என்னோட தோட்டத்துக்கு. மாலை நேரம்தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட வீடு. அப்புறம் என்னோட வளவு தோட்டங்கள் இதுதான். இது பக்கத்து வீடுகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு பாருங்க எப்படி இருக்கேன்டு. நான் தனியால் நின்று தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த தோட்டங்களை எல்லாமே நான் தான் பார்த்து கொண்டு வரேன்னா. என்னோட ஹஸ்பண்ட் தங்கு வேலைக்கு போகிறதால அவரை இங்கே வீட்டில் இருந்து என்னோட உதவிகள் இல்லை. அதனால் நான் அவரை எதிர்பார்க்க மாட்டேன். நானும் எப்படி சொல்ல, நானும் என்னால் சும்மா இருக்க முடியாது. எதையாவது செய்து கொண்டு வாழ்க்கையில் நாம் எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் சின்ன கஷ்டப்பட்டு ஓரளவு நல்லா தான் இருந்தேன் எல்லா வசதியோடையும். ஒரு சில காரணங்களால் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி இந்த வீட்டில் இருக்கிறேன், கொட்டில் வீட்டில். ஆனால் இதுக்கு முதல்ல நல்ல பெரிய வீட்டில் தான் இருந்தோம். அதற்கப்புறம் ஒரு சில காரணங்கள் சூழ்நிலைகளால் எல்லாமே என்னை விட்டு போயிட்டு அதுக்கப்புறமா. ஆனால் எல்லாம் இருந்தும் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தது எனக்கு இல்லாமல் இருந்துட்டு. ஆனால் இந்த குடிசையில் இந்த தகரக்கொட்டியில் வாழும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் தோட்டங்கள் ஒரு உயிரை வச்சு எழுப்பி அதுக்கு தண்ணி ஊற்றி அதோட அழகு பார்க்குறது இருக்கே, அது ஒரு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். விடிய காலையில் எழும்புனா இவங்களை தான் நான் பார்ப்பேன். என்னோட கத்தரி செடியை பாருங்க, இவ்வளோ காய் காய்ச்சிருக்கேன். இப்படி ஒரு நாளும் காய்ச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வருடம் நல்ல காய் காய்ச்சிருக்கிறது. ஆனால் இது இப்போ 1.5 வருஷமாக போகுது இந்த கத்தரி செடி நான் நாட்டி. அப்பப்பெல்லாம் 1-2 தான் காய்க்கும். ஆனால் இப்போது இந்த மாதத்தில் நிறைய காய், பிஞ்சி பூ நிறைய இருக்கு, சொல்லவே இயலாது அவ்வளோ காய் காய்க்குது. இது முருங்கை எங்களோட மகனுக்கு கொடுத்தவங்க போசாக்கு குறைவு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்ததில் அவங்களுக்கு இந்த முருங்கை கண்டு கொடுத்தவங்க. அப்புறம் இந்த கத்தரிக்கண்டும் அதில் கொடுத்தவங்க நம்மள காய்க்குது. அப்புறம் எனக்கு பைத்தியில் நான் தான் வச்சேனா, நான் மிச்ச நாள் காய்க்குது. 1.5 வருஷமாக போகுது, அதுவும் அப்படியே நின்று காய்க்குது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கறிக்கு பிரச்சனையே வராது. ஆனால் தக்காளி நிறைய வச்சுருந்தேன், அதோட கட்டங்களை முடிஞ்சு ஓய்ந்து விட்டது. நிறைய காய் விற்றுருக்கேன், சாப்பிட்ருக்கேன். மரக்கறின்றது நான் வாங்க மாட்டேன், எல்லாமே என்னோடய வீட்டு தோட்டத்திலே இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் இதாகிட்டு அதனால் இப்போ புதுசாக வெண்டி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முடிஞ்சு நாட்டியிருக்கேன். அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்களோட மகனை அடம் பிடிச்சு கொண்டு அதுக்குள்ளே இருக்கார். அம்மா ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி
ஃபோன் கொடுக்கும் வரைக்கும் அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். ஏதோ அவருக்கு தோணிட்டு போல திடீரென்று எழும்பி வருவார் பாருங்கோ. ஏழாதாமன்றார். நான் கூப்பிட்றேன் நீங்களை வாங்கோ அப்படின்ட்டு சொல்ல ஏழாது. சரி வாராரு, ஏதோ ஒரு குணம் வந்துட்டு வாராரு. போனோம் அப்பவும் வந்து என்ன போனை தாங்கோ அம்மான்னு தான் கேட்குறாரு. என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ், என்னட்டு ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கிறது, அவருக்கும் கொடுக்கணும், நான் வீடியோவும் எடுக்கணும். அது என்ன செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் முருங்கை செடி, பெரிய முருங்கை நின்றது காத்தடிச்சது போன வருஷம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்க, பெரிய சூறாவளி அடித்ததில் நிறைய மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துட்டு அப்படி இருக்கிறது. இப்போ முருங்கை மரம் சின்னந்தான் வச்சு எழுப்பி கொண்டிருக்கிறீங்க. அதுகளை நீ பெருசாகி எழுமினா தான் காய்க்கும். ஆனால் காற்று வாரத்துக்கு முன்னாடி நிறைய காய் காய்ச்சது முருங்கை மரம் எல்லாம் நிறைய சாப்பிட்ருக்குறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டு வந்து என்னென்னு சொன்னால் எல்லாமே புதுசாக வந்து இதுக்குள்ளே வந்து குடியேறினவங்க தான், நிரந்தரமாக வந்து இல்லை. எல்லாம் ஒரு 3-4 வருஷங்கள் அப்படி ஆன இடங்கள் தான் இது. அங்கால பக்கம் ரோட் போகுது வந்து, இந்த முன்னுக்கு ரோட் இருக்குது பாருங்கள், அதுதான். அங்காலையெல்லாம் யாரும் இல்லை, நாங்கள் தான் இங்கே இருக்கோம். எல்லாம் தூரமாக இருக்காங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க வந்து, பக்கத்தில் இல்லை. என்ன சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் தோட்டம் செய்வது எல்லாமே என்னோடது தான். வேலி கட்டுவதா சரி, வட்டலைன் கொழுவதா சரி, தண்ணி அடிக்கிறதோ சரி, புல் கொத்துறதோ சரி, தோட்டத்து வேலை முழுக்கவே நான் பார்ப்பேன் வந்து. இதுதான் என்னோடய வீடு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கோ, நான் ரொம்ப ஏழை பெண்மணி. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட பெண், அதனால தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு காரணங்கள் விளங்கியிருக்கும், அதை சொல்ல தேவையில்லை. பின்வரும் காலங்கள் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதனால தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு அரைக்கிற அளவில் தான் செய்திருக்கிறேன். அரைவாசிக்கு ஃபயர் போட்டேன். நான் ஃபயர் வந்து என்ன காரணம்னு தெரியவில்லை, முளைக்கவில்லை அரைவாசி. மிச்சத்துக்கு வந்து இப்போ வந்து நிலக்கடலை போட்டிருக்கிறேன். நிலக்கடலை அரைவாசிக்கு போட்டேன்னா அரைவாசிக்கு போடலை. அப்போ இப்போ வந்து பயிர் முளைக்காததால் இப்போ நான் நிலக்கடலையும் மீதிக்கு நாட்டியிருக்கிறேன். நேற்று தான் நாட்ட ஆரம்பித்த நான். இனி அதை முளைக்கிறதுக்கு 7 நாள் ஆகும். என்னோடய மகனை பாருங்க, அம்மா போன தாங்கோ என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. சரி தாரன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்புறம் போன தாங்கோன்னு ஓடிக்கொண்டு வராரு பாருங்கோ. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குழந்தைங்களுக்காகவாவது என்னோடய வீடியோ பாருங்கள் முழுசா. என்னோட குழந்தைங்களோட சிரிப்பை பாருங்கள். அவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட இதுக்கு பதிலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய குழந்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். என்னோட மகன் வந்து களைச்சே போயிட்டார் அம்மாண்டு ஓடி. அவர் கொஞ்சம் விளையாட்டுக்காரனா கொஞ்சம் விளையாடி கொண்டு இருப்பார். ரொம்ப நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.